பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, அருமையான ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். யோபு 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்துல என்ன காரியம் அப்படின்னு பார்த்தா, யோபு அப்படிங்கிற பேருள்ள மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழும் போது கர்த்தர் இப்படியா ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி பிசாசு கர்த்தருடைய சமூகத்துல நின்று ஆண்டவருக்கே சொல்லுகிற ஒரு காட்சியை நம்ம இந்த இடத்துல வாசிச்சிருக்கிறோம். அப்பனா யோபு 4 விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, முதல் காரியம், யோபு ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறாரு. 2வது, யோபுவோட கூட இருக்கிறவங்களும் யோபுவின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. 3வது, யோபுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆண்டவர். 4வது காரியம், அவனுடைய பேரும் புகழையும் அந்த தேசத்துல உயர்ந்து விளங்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த 4 விதமான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக் கொண்டாருன்னு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். இது எப்படி உண்டாச்சு அப்படின்னு சொன்னா, அதே பகுதியில பாருங்க, முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். கவனிச்சு பாருங்க பைபிள்ல. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேரு கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாய் இருந்தான். அப்போ இந்த 4 விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு 3 விதமான குணாதிசயம் யோபு கிட்ட இருந்தது. என்னன்னா, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷன். இந்த 3 விதமான குணமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்ததுனால யோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். பிரியமான ஜனமே, நல்லா கவனிச்சு பாருங்க. யோபுடைய மனைவி ரட்சிக்கப்பட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு ரட்சிக்கப்படல, நான் விசுவாசிக்கிறேன். ஏன் எப்படி சொல்றேன்னா, அடுத்த அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். யோபுடைய மனைவி யோபுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. யோபுவே, உன்னால நீ வாழ முடியாது, தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தேவனை தூஷிக்கிறவன் யார்? பிசாசு தான் தூஷிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுப்பது யாரால முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் நான் சொல்றேன், யோபுடைய மனைவி தேவ சமூகத்துல ரட்சிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி. இத நான் யோசிக்கிற ஒரு காரியமா சொல்றேன். 2வது, யோபுடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்படலையோன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா தினந்தோறும் யோபு தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாருன்னு சொல்லி வேதவசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ யோபு மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப யோபுவின் நிமித்தம் பாருங்க, ஒரே ஒரு யோபு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால யோபுவின் நிமித்தம் யோபு பாதுகாக்கப்படுகிறார், ஆசீர்வதிக்கப்படுகிறார். யோபுடைய மனைவி, யோபுடைய பிள்ளைகள், யோபு கொடுக்கப்பட்ட வேலைக்காரங்க, ஆடு மாடு, இந்த மாதிரி தோட்டம் துறவு எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? பாதுகாத்து ஆசீர்வதித்து பலமான வேலி அடைச்சு பாதுகாக்கிறாருன்னு சொல்லி வேதம் சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வீட்டுல பயங்கர ஆசீர்வாத குறைவு இல்லையா? நிறைய வீடுகளுக்கு நான் போவதுண்டு ஊழியத்து நிமித்தம். அங்க சொல்றதெல்லாம் ஒரு காரியம், எங்களுக்கு பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் இல்ல, சரீரத்துல ஆசீர்வாதம் இல்ல, மனசுல ஆசீர்வாதம் இல்ல, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல. பொருளாதாரம் ஆசீர்வாதமா இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா சரீரத்துல ஆசீர்வாதம் இருக்காது. பொருளாதாரத்துல ஆசீர்வாதம், சரீரத்துல ஆசீர்வாதம் இருந்ததுன்னா மனசுல ஆசீர்வாதம் இருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படியாதான் ஒரே ஒரு காரணம். யோபு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால சகலத்திலையும் சமாதானத்தை காணுகிறார், ஆசீர்வாதத்தை காணுகிறார். அவருக்கு வியாதி வந்த போதிலும், பிரச்சனை வந்த போதிலும், பிசாசினால போராட்டம் வந்த போதிலும் யோபு இதோ தேவனை தூஷிக்கல, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகல. அதனாலதான் இரட்டிப்பான நன்மைகளை யோபு பெற்றுக்கொண்டார்னு சொல்லி விதத்துல வாசிக்கிறோம். சும்மா ஒண்ணு யோபு ஆசீர்வதிக்கப்படல. பிரியமான ஜனமே, இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். கீழ்ப்படியில அப்படின்னா நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத ஸ்ட்ராங்கா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து ஒப்பு கொடுக்கலாமா? இனிமேலாவது யோபு போல கீழ்ப்படிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். யோபுவை போல ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷனை போல நாங்களும் காட்சியளிக்க எங்களை தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம். உங்க நாம மட்டும் உயரட்டும், பயப்படட்டும். எங்களையும் யோபுவை போல ஆசீர்வதித்து பலப்படுத்தும் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு உண்மையாயிருங்க. கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless.